ட்ரெடிஷ்னலா ரைஸ் எல்லாம் சேர்த்து தான் ஸ்வீட் பொங்கல் பண்ணுவாங்க. பட் இது கொஞ்சம் டிஃபரெண்ட் அண்ட் ஹெல்தியா ஸ்வீட் பொட்டேட்டோ பொங்கல் பண்ணலாமா? அதுக்கு 1/2 கப்பு பாசிப்பருப்ப வந்துட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி பொன்னிறமா வறுத்ததுமே, இத வந்து 3 டைம் வாஷ் பண்ணிட்டு, இதோட 1 1/2 கப்பு தண்ணி சேர்த்து நல்லா வந்து கொதிக்க வச்சுக்கோங்க. பருப்பு வேகறதுக்குள்ள சர்க்கரைவள்ளி கிழங்க வந்து நல்லா துருவி எடுத்துக்கலாம். நான் வந்து இந்த சைஸ்ல சர்க்கரைவள்ளி கிழங்கு எடுத்துருக்கிறேன். இதோடைய ஸ்கின் எல்லாம் நல்லா பீல் பண்ணிட்டு, நல்லா இந்த மாதிரி வந்து துருவி எடுத்துக்கோங்க. துருவுன சர்க்கரைவள்ளி கிழங்கு வந்து நம்ம வெந்துட்டு இருக்கிறதான பருப்போட சேர்த்துட்டு 1 1/2 கப்பு தண்ணி, கொஞ்சமா உப்பு, 1/4 கப்பு பால் சேர்த்து நல்லா கலந்து குடுத்துட்டு, மிதமான ஹீட்ல 4 விசில் வச்சு நல்லா குக் பண்ணி எடுத்துக்கோங்க. நல்லா வந்து குக் ஆனதுமே, இத வந்துட்டு நல்லா ஒண்ணும் பாதியுமா மசிச்சு விட்டுக்கோங்க. ஸ்வீட்னஸ்க்காக 1/2 கப்பு நாட்டு சர்க்கரை சேர்த்துருக்கிறேன். அண்ட் வாசனைக்காக 2 ஏலக்காவ இடிச்சு சேர்த்துட்டு, இத நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டீங்கன்னா, நல்லா வந்துட்டு சர்க்கரையில இருந்துட்டு அந்த தண்ணி விட்டு நல்லா வெந்து வந்துரும். கடைசியா இதில நெய் கூட முந்திரி பருப்பும், கிஸ்மிஸ் பழமும் சேர்த்து நல்லா தாளிச்சு ஊத்தி இறக்குனீங்கன்னா, ரொம்ப ரொம்ப டேஸ்ட் அண்ட் ஹெல்தியான ஸ்வீட் பொட்டேட்டோ பொங்கல் ரெடி ஆயிரும். செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்க. கிட்ஸ் எல்லாம் விரும்பி சாப்பிடுவாங்க. ஸ்வீட் பொட்டேட்டோலாம் சாப்பிடாத குழந்தைங்களுக்கு இந்த மாரி செஞ்சு குடுத்து பாருங்க. பட் மஸ்ட் ட்ரைங்க.